சிந்து பைரவியில சிந்து பண்ண தப்ப இத்தனை மாசம் கழிச்சும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ஸ்னேகா உடனுக்குடன் மாட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல சிவாவும் சிந்துவும் பேசிக்கிறாங்க. சிந்து பயங்கர கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவா சிந்து கிட்ட, ஏன் சிந்து, அங்க இருக்கிற யாருமே என்னை காப்பாத்த முன் வரல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்கவங்க சேஃப்டியை தான் அவங்க பாப்பாங்க. ஆனா நீ மட்டும் எதையுமே யோசிக்காம என்னை எப்படி வந்து காப்பாத்துன, ஏன் காப்பாத்துனன்னு கேக்குறாரு. நான் உன் உயிரை காப்பாத்தல டாக்டரே, என் உயிரை காப்பாத்தினேன். உனக்குள்ள இருக்கிற என் உயிரை காப்பாத்தினேன். உனக்காக தான் நான் இந்த வாழ்க்கையவே வாழ்றேன். உனக்காகவே செத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ஒரே எமோஷனல் டயலாகா அள்ளி தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைக்கு மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. நீ உன் காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா அப்படின்னு சிவா கேக்குறாரு. என் உடம்புல இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்தே தேவையில்ல டாக்டரே, உன் பக்கத்துல இருந்தாலே போதும்னு அதுக்கு ஒரு கிரிஞ்சு டயலாக் பேசுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கரண்ட் போயிருது. நீ தூங்கு டாக்டரே, நான் உனக்கு விசிறி விடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து விசிறி விடுறாங்க. காலையில ஆயிருது. இது வரைக்கும் உட்காந்துக்கிட்டே விசிறிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு சிவா முழிச்சு பாக்குறாரு. நைட்டு ஃபுல்லா நீ இங்கதான் உட்காந்துருந்தியா அப்படின்னு கேக்குறாரு. நைட்டு போன கரண்ட் இன்னும் வரவே இல்லை டாக்டரே. காத்து இல்லைன்னா நீ கண் முழிச்சிருவ, அதுக்காக தான் உனக்கு விசிறிக்கிட்டே இருந்தேன்னு இன்னொரு டயலாகா பேசுறாங்க. சிவா சிந்துவை வியந்து பாக்குறாரு. டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓவரா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். நான் உனக்கு டீ போட்டு வர்றேன்னு சிந்து கிளம்புறாங்க. சிவா உடனே சிந்து அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. அன்னபூர்ணியும் பைரவியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆறுமுகம் அங்க வந்து நிக்கிறாரு. என்ன பைரவி, தொண்டவலியெல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. முறைச்சு பாக்குறாங்க பைரவி. இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் முறைச்சு பாக்குறாங்க. இவ எப்ப சிரிப்பா எப்ப முறைச்சு பாப்பானே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பைரவி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி பூ கொண்டு வந்து கொடுத்து இத போய் பைரவி கிட்ட கொடுன்னு சொல்றாங்க. ஐயோ, பூவை கொண்டு போய் அவகிட்ட நீட்டினா குரங்கு பிச்சு போடுற மாதிரி பூவை பிச்சு போடுவாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. ரூம்ல போய் பாக்குறாரு. பைரவி இல்ல. அப்புறம் பார்த்தா ஹால்ல லேப்டாப்ல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம், இவகிட்ட பூவை கையில எல்லாம் கொடுக்க கூடாது, அவளுக்கே தெரியாம வச்சு விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி பொறுமையா பக்கத்துல போய் பைரவி தலையில பூ வச்சு விட்டுறாரு. பைரவிக்கு பூ வச்சதே தெரியல. அன்னபூரணி தூரத்துல இருந்து இத பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆறுமுகம் பைரவிக்கு பூ வச்சு விட்டதுக்கு அப்புறமா அன்னபூரணி கிட்ட பார்த்து சக்சஸ் அப்படின்னு சைகை காட்டுறாரு. அன்னபூரணியும் இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பைரவி தலையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பாக்குறாங்க. என்னது, பூ இருக்கு, நம்ம பூ வைக்கவே இல்லையே, பூ வச்சதையே மறந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம தான் மறந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லேப்டாப் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா இங்க ஆபரேஷன்ல என்ன தப்பு நடந்தது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்டெல்லா கிட்டதான் மருந்து கொடுத்து போட சொன்னோம். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மினிஸ்டர் நல்லா தான் இருந்தாரு. ஸ்டெல்லா கிட்ட பேசினா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கு போன் பண்றாரு. சிவா தான் போன் பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சிவா விடாம மறுபடியும் போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த நர்ஸ் போனை எடுக்கிற மாதிரி இல்ல, சைலண்ட்ல போட்டுறாங்க. சிவா சும்மா விடுவாரா? இதுக்கு மேல பொறுத்திருக்க கூடாது, ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டெல்லா வீட்டுக்கு வண்டிய வர்றாரு. வீடை கண்டுபிடிச்சு போயிடுறாரு. நான் உனக்கு போன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் வேலையா இருந்த டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது கால் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. சரி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு உள்ள போறாரு. நான் மினிஸ்டருக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட தான் மருந்து கொடுத்து மினிஸ்டருக்கு போட சொன்னேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, இல்லைனா நான் போலீஸை கூப்பிட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க டாக்டர், என்ன நடந்ததுங்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு, அதனால ஸ்னேகா மேடம் கிட்டதான் அந்த மருந்து கொடுத்து அமைச்சருக்கு போட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனா கவனக்குறைவால ஸ்னேகா மேடம் வேற ஏதோ ஒரு மருந்தை போட்டுட்டாங்க. இதை நான் அடுத்த நாளே கண்டுபிடிச்சு போய் ஸ்னேகா மேடம் கிட்ட கேட்டேன். இதை நீ வெளியே யார்கிட்டயாவது சொன்னேன்னா உன்னை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன், வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் உன்னால வேலை செய்ய முடியாதுன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் டாக்டர் உங்ககிட்ட என்னால எதுவுமே சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம ஐசியூல இருக்கிற சிசிடிவி கேமரா பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி அனுப்புறாங்க. நேரா ஸ்னேகாவை தேடி சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகா இல்ல. ஸ்னேகாக்கும் அவங்க அப்பாக்கும் மாத்தி மாத்தி போன் அடிச்சு பாக்குறாரு. 2 பேரோட போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு.
அதுக்கப்புறம் சிவா போய் நான் அட்மினை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்றாரு. அட்மின் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லாஸ்ட் ஃப்ரைடே ஐசியூல நடந்த எல்லாமே சிசிடிவில பார்க்கணும், எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா டாக்டர், எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போறாரு. இவ்ளோ பண்ண ஸ்னேகா அந்த சிசிடிவி கேமராவை அழிக்கணும்னு தெரியாம போயிடுச்சு பாருங்க. சிவா நேர்ல பாக்குற மாதிரி எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரால பாத்துறாரு. ஸ்னேகா உள்ள வந்ததை பாக்குறாரு, அவங்க கையில மருந்து இருக்கிறதையும் பாக்குறாரு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை உத்து பாக்குறாரு. ச்சே, இந்த மருந்தா போட்டா, கொஞ்சம் கூட இவளுக்கு அறிவே இல்லையே அப்படின்னு சிவா யோசிக்கிறாரு. அதை மட்டும் சிவா பார்க்கல, சிவா வந்ததுக்கு அப்புறம் அந்த அமைச்சரை டெஸ்ட் பண்றதையும் அவர் பாக்குறாரு. அந்த சமயத்துல ஸ்னேகா ஓடி ஒளிஞ்சு ஸ்கிரீன் பின்னாடி போய் நின்னாங்கல்ல, அதையுமே சிவா பாக்குறாரு. பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட ஒண்ணுமே நடக்காதவ மாதிரி பேசினாலே அப்படின்னு நினைக்கிறாரு சிவா. எப்படியோ ஸ்னேகா பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. இனி சிவா ஸ்னேகாவை மன்னிக்க போறாரா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவ்வளோ ஃபாஸ்டா ஸ்னேகா பண்ண தப்ப கண்டுபிடிக்கிற நீங்க சிந்து பண்ண தப்பையும் கண்டுபிடிச்சு கண்டிச்சா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாரே. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.